அருமையானவர்களை, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நம்மிடத்திலே கொண்டிருக்கிறேன். தேவன் உங்கள் சிறையிருப்பை மாற்றுகிற தேவன். இந்த நாளிலே உங்கள் சிறையிருப்பை அவர் மாற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதற்கு ஒரு திறவுகோலை இன்னைக்கு நாம பார்க்க போறோம். யோபு 42:10 பாருங்களேன். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். எப்படி அருமையா போட்டிருப்பாங்க. அவன் தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்கிறான், தேவன் அவன் சிறையிருப்பை மாற்றுகிறார். அப்ப இன்னைக்கு ஒரு திறவுகோல் என்னன்னா, pray for your friends and families. உங்கள் சிநேகிதருக்காக, உங்களுக்கு தெரிந்தவர்களுக்காக நீங்க என்ன செய்யுங்க, வேண்டுதல் செய்யுங்க. அப்ப உங்க சிறையிருப்பு மாறும். அப்ப சில காரியங்களை மேற்கொள்ள முடியலன்னா, உங்க நண்பர்கள் அதே மாதிரி இருக்காங்கன்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அவர்கள் சிறையிருப்பையும் மாற்றுவார், உங்கள் சிறையிருப்பையும் மாற்றுவார். அடுத்து என்ன போட்டிருக்குன்னா, யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ரெண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அப்ப ரிவார்டு எப்படி வருது பாருங்க. நான் சொல்றேன், நீங்க உங்க சிநேகிதர்களுக்காக ஜெபித்து பாருங்க, அவர்களுடைய நல்வாழ்வுக்காக ஜெபித்து பாருங்க, அவர்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபித்து பாருங்க, அவர்களுடைய குடும்ப சமாதானத்துக்காக நீங்க ஜெபித்து பாருங்க. நான் சொல்றேன், உங்க சிறையிருப்பு மாறும். அதோடைய ரிவார்டு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருப்பாங்க. ரெண்டத்தனையாக பலன் இல்லையா? இழந்த எல்லாவற்றையும் நான் சொல்லுகிறேன், ரெண்டத்தனையாக நீங்கள் திரும்பி பெறுவீர்கள். நீங்க இழந்த பணத்தை ரெண்டத்தனையாக அவங்களுக்கு கிடைக்க கர்த்தர் வழி செய்வார். அதான் அது அவர் கொடுக்கக்கூடிய ரிவார்டு. சிறையிருப்பை மாற்றும் பொழுது அப்படியாகத்தான் நடக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, மனுஷர் கண்களிலே தயவு. அப்ப எப்படி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களும் யோபுக்கு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். இவன் சிறையிருப்ப மாத்தணும்னுமே மனுஷர்கள தேடி தங்க காசை கொடுத்தாங்களாம், ஆபரணங்களை ஜுவல்ல அப்படி எடுத்து கொடுக்குறாங்களாம். அப்ப நான் சொல்றேன், ரெண்டத்தனையான பலன் வருதான். மனுஷர் கண்களிலே தயவு கிடைக்குது, பொன் ஆபரணங்கள். அப்ப நான் சொல்றேன், கோல்டு கிடைக்குது. அடுத்து பாருங்க, பெருக்கம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அவன் இருந்த பெருக்கத்தை குறித்து 12ஆம் வசனம்லாம் சொல்லுது பாருங்க. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகள், 6,000 ஒட்டகங்கள், 1000 ஏறு மாடுகள், லிஸ்ட் போயிட்டே இருக்கு பாருங்க. நான் சொல்றேன், அங்க ஒரு பெருக்கம் இருக்கிறது. எனவே இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சிநேகிதர்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார், உங்களுக்கு பலன் அளிப்பார். ரெண்டத்தனையாய் நீங்கள் திரும்ப பெறுவீர்கள். மனுஷர் கண்களிலே தயவு கிடைக்கும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு அதிகமான பொன் கொடுக்க போகிறார். அதே நேரத்தில் நான் சொல்றேன், பெருக்கத்தை கொடுக்க போகிறார். உங்கள் சிறையிருப்பை மாற்றி நீங்கள் அநேக குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் கர்த்தர் செய்வார். தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை அப்படியே நம்புங்கள், உங்கள் வாழ்க்கை அப்படியே மாறும். ஆமாம், கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.